இரண்டாவதாக, இந்த நாள்ல நம்முடைய தேவன் நம்மோடு கூட இடைப்பட வாஞ்சிக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம சிந்திக்கலாம். நம்மளுடைய ஜெபத்தின் நேரங்கள்ல கூட நம்மளுடைய கர்த்தர்கிட்ட நம்ம கேள்வியை கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம்? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு அவமானப்படுகிறதான ஒரு சூழ்நிலை? நான் மாத்திரம் ஏன் ஒரு தோல்வியை மாத்திரம் சந்திக்கிறதான ஒரு ஒரு சூழ்நிலை எனக்கு மாத்திரம் ஏன் வந்து கொண்டு இருக்கிறது? எனக்கு மாத்திரம் ஏன் பலவீனங்கள்? எனக்கு மாத்திரம் ஏன் கடன் பிரச்சனை? அப்படி சொல்லிட்டு அநேக நேரங்களில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். நம்ம கேள்வியை கேட்கலாம் பாருங்க. ஆனா கர்த்தருடைய வேத வார்த்தை நமக்கு அழகா சொல்லுது பாருங்க. கஷ்டத்தோடு கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வார்த்தை, துயரப்படுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் மாத்திரம்தான் ஆறுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால துயரப்படுகிற உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தருடைய வேத வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. உங்களை ஆறுதல் படுத்தும்படியான இந்த வார்த்தை வருகிறது. என் இயேசுவின் நாமத்தினால துயரத்தோடு கண்ணீரோடு பலவீனத்தோடு கடன் பிரச்சனைகளோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் வெகு விரைவில் ஆறுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க எந்த காரியத்தை குறித்து வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த முடிவை குறித்து நீங்கள் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறீங்களோ, என் இயேசுவின் நாமத்தினால வெகு விரைவில் அந்த காரியங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. அதனால உங்களுடைய துயரங்கள் யாவும் என் இயேசுவின் நாமத்தினால ஆறுதலாய் மாறப்போகிற தயவுகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் ஆறுதலை அடைய பண்ண போகிற காரியங்களை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்கிற நாம் அனைவரும் ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி கூட பார்க்கலாமா? நன்றி ஆவியானவரே, மனதார நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள், எல்லா பலவீனமான சூழ்நிலைகள், எல்லா அவமானப்படுத்துகிறதான சூழ்நிலைகள் என் இயேசுவின் நாமத்தினால இந்த நிமிஷம் மாறுகிற தயவுகளுக்காய் நன்றி. ஓ ரிஷி கோ லீ பாலா, நன்றி ஆண்டவரே. அநேகருடைய கண்ணீர் என் தேவன் நீங்க துடைக்கிற தயவுகளுக்காய் நன்றி. துயரப்படுகிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நீரே ஆறுதலின் தேவனாய் அவர்களோடு கூட இருக்கிற தயவுகளுக்காய் நன்றி ஆவியானவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.